எங்க தலைவரை பற்றி பேசுவதற்கு திருச்சி சூர்யா போன்ற ஒரு அரைகுறைகளுக்கு, அற்பர்களுக்கு, பதவியை தேடி அலைபவர்களுக்கு, ஆதாயத்தை தேடி ஒவ்வொரு கட்சியாக மாறுபவர்களுக்கு என்ன பேசுவதற்கு தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு? ஒரு முதல்ல நீங்க திமுகவில் இருந்ததா சொல்றீங்க, அப்ப பிஜேபிக்கு போறதுக்கு உங்களை எது தூண்டியது? அங்க ஏதாவது எலும்பு துண்டு பெருசா கிடைச்சதோ? நீங்க உங்களுக்கு 10 பேர் வந்தா எனக்கு 10 பேர் வருவாங்க, உங்க ஜாதியா எங்க ஜாதியா போட்டு பாத்துக்கலாமான்னு கேக்குறீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தை இந்த சமூகத்திலே சாதி மோதலை ஏற்படுத்துவதற்கான உள்நோக்கம் கொண்ட வார்த்தை. எங்க அப்பா கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுக்கிற துப்பு இருக்கு, மற்றவங்களுக்கு அது இருக்கா அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் மறைமுகமாக கேட்கிறார். இந்த தியாகத்தை எங்க தலைவர் தெரிந்தே முடிவெடுத்து தீர்மானித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, இந்த வாழ்க்கையை இந்த மக்களுக்காக ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவித்து அவர் இன்னைக்கு ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தியாகத்தை இது போன்ற அற்பர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். என்ன திருமணம் பண்ணாமல் இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. கல்வி கிடைக்காத மக்களுக்கு கல்வி கண்ணை திறந்த கர்ம வீரர் காமராஜர் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தார். இவர்கள்லாம் நான் தகுதி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கலையா? எல்லாரும் என்ன தகுதி இல்லாமல் தான் திருமணம் பண்ணாமல் இருந்தாங்களா? வாஜ்பாய் திருமணம் பண்ணிக்கல, இவர் இந்த பிஜேபியிலே அவர் தகுதி இல்லாமல் தான் திருமணம் பண்ணிக்காமல் இருந்தாரா? இன்றைக்கி மம்தா பானர்ஜி திருமணம் பண்ணாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, மாயாவதி திருமணம் பண்ணாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அப்துல் கலாம் திருமணம் பண்ணாமல் தான் வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாரு. இவங்க எல்லாருமே தகுதி இல்லாமல் திருமணம் பண்ணாமல் இருந்தாங்களா? இல்லை மோடி ஒரு மனைவி போன பிறகு இன்னைக்கு திருமணமே பண்ணிக்காமல் பல ஆண்டு காலம் இன்னைக்கு பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ்றேன்னு சொன்னார, மோடிக்கு தகுதி இல்லையா? மோடி தகுதி இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட மோடியை தான் நீ தலைமை ஏற்றுக்கிட்டு இருந்தீங்களா? 56 இன்ச்சு வச்சிருக்கேன்னு சொன்ன மோடி ஒரு ஆம்பளையா இல்லைங்கிறத தெரிஞ்சுதான் நீங்க தலைமை ஏற்றுக்கிட்டீங்களா? அத்தனை தகுதி இருந்தும், அத்தனை உடல் தகுதி, உள்ள தகுதி, அனைத்து தகுதியும் அனைத்து ஆண்மையும் இருந்தும் இந்த மக்களுக்காக தியாகம் செய்கிற அனைத்தையும் துறந்து அனைத்து உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை ஒப்படைத்திருக்கிற இதுதான் ஆண்மை. இந்த ஆண்மைக்கு எவனாவது நிகர் நிற்க முடியுமா? உனக்கு ஆண்மை இருந்தா இப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்வியா? அவருடைய தலைவருடைய தகுதி என்னன்னு உனக்கு தெரியுமா? எங்க தலைவரை புரிஞ்சுக்கிறதுக்கு 10 PhD படிக்கணும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து கொள்வதற்கு, அவருடைய நிலைப்பாட்டை புரிந்து கொள்வதற்கு, அவரை உணர்ந்து கொள்வதற்கு. அவர் ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த ஒரு அருகதையுமற்ற தகுதியுமற்ற தற்குறி திருச்சி சூர்யா போன்ற அற்பர்கள் இவர்கள் எங்கள் தலைவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துவதை எப்படி நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும்?